பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் மார்க் 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்க வருவதற்கு முன்பதாக சந்தேகத்தோடு ஜெபத்தில் எதையாவது கேட்டீர்கள் என்றால் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்பீர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுறாருங்க. எந்த மனுஷனும் ஜெபத்துல சரி போகலாம், கூப்பிடுறாங்க, ஜெபிக்கலாம், சபைகளுக்கு போகலாம், ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஏதாவது ஒன்று செய்வார் என்று சொல்லி இருமனம் உள்ளவனாக ஜெபத்தில் கலந்து கொண்டோ நீங்க ஜெபித்தோ மற்றவருடைய ஜெபத்துல போய் நின்றீர்கள் என்றால் நிச்சயமா நான் சொல்லல, இது கிறிஸ்து இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் நிச்சயமாக தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லுகிறார். அப்படி நினைக்க கூடாதுன்னு சொல்றாருங்க. நீங்க அப்படி நினைக்காதீங்க. உங்க இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறாருங்க. நீங்க முழு இருதயத்தோடு நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் நிற்பேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய நாமத்தினால பிதாண்டத்தை எதை கேட்டாலும் இன்றைக்கு நான் பெற்றுக் கொள்வேன் என்று நீங்க விசுவாசத்தோடு வரும் பொழுது அடுத்து பாருங்களேன், அப்படி விசுவாசத்தோடு ஜெபத்தில் நிற்கிறவர்கள் எபிரேயர் 11:6 இந்த வசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு வருகிறது. தேவனை தேடுங்கன்னு சொல்றாரு. தேவனை தேடுகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால வரும் பொழுது தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் வியாதி நீங்கும், நோய் நீங்கும், நான் பிசாசின் வல்லமையில் பிடிபட்டிருக்கிறேன், அதில் இன்றைக்கு விடுதலையோடு தான் வருவேன், எனக்கு கற்பத்தின் குழந்தை அவர் தருவார் என்று சொல்லி இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புத அதிசயங்கள் எனக்கு நடக்கும் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்துல கேட்கும் போது தேவனோடு சேருகிறீங்க, தேவனிடத்தில் சேருகிறவர் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுதுங்க. நீங்க தேவனிடத்தில் சேர வருகிறீங்களாங்க. அப்பொழுது தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் உடனே பதில் அளிக்கிறாருங்க. விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசித்து ஜெபத்தில் கேட்கும் பொழுது தேவனோடு சேர்றீங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம். நீ ஒருவேளை உங்களுக்கு கூட 10 பேரோ 15 பேரோ இருக்கலாம், ஆனா நீங்க முதன்மையாக மாறுவீங்க. முதல்ல நிக்கிற பிள்ளை அப்பாவுக்கு முன்னால நின்று என்னத்தனாலும் பெற்றுக்கொள்ளும், பின்னால நிக்கிற பிள்ளைங்களுக்கு தாமதமா கிடைக்கும். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவிடத்தில் எதை கேட்கிறீங்களோ அது தேவனிடத்தில் சேர்ந்துட்டீங்க. உங்கள் தேவனோடு இணைக்குதுங்க. தேவனோடு உங்க விசுவாசம் இணைக்கப்படுதுங்க. இப்பொழுதே நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. இப்பொழுது நீங்க சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க. தேவன் உங்களுக்கு உடனே பதில் தந்துட்டாரு, பலன் தந்துட்டாரு, சுகம் தந்துட்டாரு, விடுதலை தந்துட்டாரு, வேலைக்குரிய வாசலை திறந்து விட்டாரு, திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்த நடக்க போகுதுங்க. குழந்தைகளை பெற்றெடுத்து அடுத்த வருட இந்த நாட்கள் சாட்சியா நிற்பீர்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களை இணைக்கிறது மட்டுமில்லாமல் தேவனோடு இணைக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இணைக்கப்படுகிறோம்? அவருடைய ரத்தத்தை பந்தியில் பங்கு கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து யோவான் 6:51-58 வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால், என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது நான் உங்களிலும் நீங்க என்னிலும் நிலைத்திருப்பீர்கள் சொல்லுறாருங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பானம் பண்ணும்போது அவருக்குள் நிலைத்திருக்கிறீங்க. விசுவாசத்தோடு ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு சேர்றீங்க. அவர் உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கிற, உடனே நிரப்புகிற பரலோகத்திற்கு அத்தனை ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுக்கிறாரு. நீங்க பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. உங்க சந்தோஷம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் தேவன் பக்கம் இழுக்குதுங்க. நித்திய ஜீவனுக்குள்ள வாசல் இதுதாங்க. ஒருவரை உற்சாகப்படுத்துங்க. இந்த வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. உங்க வாயினால் இந்த வார்த்தைகளை அறிக்கிட்டு இன்னைக்கே நான் தேவனிடத்தில் சேர்ந்து விட்டேன், எனக்கு என் தேவனாய் கர்த்தர் சகல நன்மைக்கு எதுவாய் செய்து விட்டா, என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று விசுவாசத்தோடு அறிக்கிடுங்க. கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.